குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல தோல் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ விட்டிலிகோ அப்படின்ற ஒரு நோய் இருக்குது, அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். அதாவது விட்லைகோ, லியூகோடர்மா, வெண்படை எல்லாமே ஒன்று தான். காரணம் இல்லாமல் தோலுக்குள்ளே நடக்கிற ஒரு மகாபாரத போரில் தோலுக்குள்ளே கலர் கொடுக்குற அணு, தோலில் நம்ம கலர் கொடுக்குற அணு, அதுக்கு பேர் மெலனோசைட். அந்த அணு செத்து போயிடுது. அந்த அணுவை எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு அணுவே சண்டை பிடிக்குது. ஏன் சண்டை பிடிக்குது, எதுக்காக இந்த சண்டை வருது, காரணம் தெரியவில்லை. காரணம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறப்பமே அதனோட வைத்தியத்துலேயும் பிரச்சனைகள் என்னென்னா, ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிம்போம். ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரம். இந்த உள்நாட்டு கலவரம் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? சில நேரம் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இதை கூட்டி விட்டுறலாம். சில நேரம் நம்ம உடம்புனோட அணுவே ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், திடீர்னு அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த டேப் ரெக்கார்டரில் அந்த பதிஞ்சது இல்லை. அப்போ அது வந்து ஒரு ஃபாரின் பாடி ஆயிடுது. அது புதுவிதமான ஒரு பொருள் மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மற்ற அணுக்கள் அதை எதிர்த்து சண்டை பிடிக்கும். அப்போ தெரியாமல் நடக்கிற சண்டை. இந்த சண்டையில் இந்த அணு செத்து போயிடுச்சுன்னா வர்றது அந்த வெள்ளைப்படை. இது வியாதி இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை. உயிருக்கு பாதிப்பு வருமா, இல்லை. பட் எல்லாரும் நினைக்கிறது இது வந்து வெண்குஷ்டம், இது இருந்தால் இவங்களை தொட்டால் நமக்கு பரவிடும், ஒரு பஸ்ஸில் இவங்க கூட போனால் நமக்கு வந்துடும் அப்படின்னு மடத்தனமாக யோசிக்கிறாங்க. அது இல்லை. இது பரவுதில்லை. இதனால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று மனதளவில் வரக்கூடிய பிரச்சனை. மனதளவில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து இதை வேறு விதமாக பேசி அவங்கள வந்து மனநோயாளியாகவே ஆக்கிடுறாங்க மொத்தமாகவும். எப்படி அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க? இது பேசிக்காக எப்படி ஆகி போயிடுது அப்படின்னா, இப்போ அம்மாவுக்கு விட்லைகோ இருந்தால் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறது இல்லை. பிள்ளைக்கு விட்லைகோ இருந்தால் இந்த பிள்ளைக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் விட்லைகோ வந்துடும் அப்படின்னா அந்த பிள்ளைய அப்படி தனியாக்கிடுறாங்க. இது வந்து பரம்பரை இல்லை. இன்றைக்கி வந்து விட்லைகோவை பற்றி நம்ம கிண்டலாக பேசணும்னா நாளைக்கு பேசுகிறவங்களுக்கே வரலாம், நாளைக்கு மறுநாள் எனக்கு வரலாம், அதுக்கு அடுத்த நாள் இந்த அம்மாவுக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். இந்த கலவரம் ஏன் நடக்குது, இது ஏன் வரணும் தெரியாது. சரி, இதை இப்படி எடுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு சுகர் இருக்குது, அவரோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இவருக்கு சுகர் இருக்கான்னு தெரியாது உங்களுக்கு. 10 நாளில் கல்யாணம் பண்ணோன்னே 10 நாளில் அவருக்கு சுகர்னு கண்டுபிடிப்பீங்க. என்ன பண்ண முடியும்? சரி, கல்யாணம் பண்ண பிறவே வெள்ளைப்படம் வந்திருந்தால் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிறப்போ இதை ஒரு பெருசாக எடுத்துடக்கூடாது. ஏன் இதை இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டியிருக்குன்னா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 12% பேருக்கு இந்த விட்லைகோ நோயினால் பாதிப்பு இருக்குது. விட்லைகோ நோயினால் 12%னா 15 கோடி பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த 15 கோடி பேரில் ரொம்ப அதிகம் பாதிப்படைகிறது பெண்கள். ஏன் பெண்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தனி தியரி இருக்குது. பட் பெண்கள் பாதிப்படைகிறனால ஒன்று அவங்களுக்கு கல்யாணம் பாதிக்கப்படுது, இல்லை அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தால் அவங்களோட குழந்தையோட கல்யாணமும் பாதிக்கப்படுது. இதை வியாதியாக நினைக்கக்கூடாது. இது சாதாரணமாக இப்போ சுகர் எப்படி வருது, பிபி எப்படி வருது, ஹார்ட் அட்டாக் எப்படி வருது, இதெல்லாம் ஜெனட்டிக்கை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதை மாதிரி இதுவும் வர்றதையும் நிப்பாட்ட முடியாது, போகிறத. அதாவது இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, 10க்கு 8 பேர் க்யூர் பண்ணிடலாம், 2 பேர் க்யூர் பண்ண முடியாது. அதாவது 80% க்யூர் பண்ணிடலாம், 20% க்யூர் பண்ண முடியாது. அப்போ யார் இந்த 20%, யார் இந்த 80% யாருக்கும் தெரியாது. சில பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, சார் இதை இப்போ எவ்வளோ நாளில் சரி பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுமா. 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 60 வருஷம் கூட ஆகலாம். இது வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது. இப்படித்தான் நம்ம இந்த டைஃபாய்டு காய்ச்சல் இது 20 நாளில் போயிடும், மலேரியா காய்ச்சல் 15 நாளில் போயிடும், டிபி காய்ச்சல் 6 மாதத்தில் போயிடும், அப்படிலாம் இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா வேணால் ஒன்று செய்யுமா, ஒரு பத்திரம் போட்டு வா, நம்ம 2 பேரும் ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டுருவோம், இவ்வளோ நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு. ஏன்னா அவங்க
15 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் 15 நாளில் சரியாகணும்னு நினைப்பாங்க. இது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாக்டராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து பரவக்கூடிய தன்மை உள்ள விட்லைகோ அதுதான் முக்கியமான ஒரு ப்ராப்ளம். பரவக்கூடாத விட்லைகோ, அதாவது ஒரு இடத்துல வரும் வேறு இடத்துக்கு போகாது, அப்படி இருக்கிறத ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் பரவிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டுறது ரொம்ப சிரமம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் என்னோட பேர் பானு. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் பாளையங்குடி டிஸ்ட்ரிக்ட், பாளையங்குடியிலேருந்து கால் பண்ணுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. நான் விடாமல் வந்து தேர்ஸ்டே ஆனாலே உங்கள் ப்ரோக்ராம் போட்டு பார்த்துருவேன். ஏம்மா டிவிலேயே பாரு, என்னை நேரம் பார்க்காத. நேரம் பார்த்தா இஞ்சி தின குரங்கு மாதிரி இருப்பேன். கூட்டம், பேஷண்ட்டோட பேச முடியறதில்ல. எனக்கு இன்னொரு பேர் 1 மினிட் டாக்டர். ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியறதில்ல. இங்கே டிவிலையாவது உங்கள்கிட்ட நிறையா நேரம் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஓகே சார். சார் என்னோட ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின் சார், என்னோட ஸ்கின் ஃபேஸ். சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சோப் போட்டாலும் எது போட்டாலும் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும் உடனே. சோப் போட்டால் பிம்பிள்ஸ் வருமா? ஆமா. ஏதாவது சோப்பு மட்டும் இல்ல, சோப்போ இந்த பவுடர் ஏதாவது டிஃபரெண்டா யூஸ் பண்ணாலும் நான் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடுது. உங்க வயசு என்னம்மா? 31. கல்யாணம் ஆயிட்டா? ஆமா. சரிம்மா, ரைட். அப்புறம் அப்புறம் என்னோட ஃபேஸ் மட்டும் பிளாக்கா இருக்கு சார். ஒரு மாதிரி கோட்டிங் வர மாதிரி பிளாக்கா இருக்கு சார். எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? 2 குழந்தைங்க இருக்கு. இனி குழந்தை உண்டாக மாட்டியே? இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது பரு வர்றதுக்கு காரணம் சில பேர் காஃபி குடிச்சா வருதா, டீ குடிச்சா வருதா, நெய் சாப்பிட்டா வருதா, வெண்ணெயை சாப்பிட்டா வருதா, சாக்லேட்டை சாப்பிட்டா வருதா, ஒன்றுனாலையும் வர்றதில்ல. அதெல்லாம் உள்ளே நடக்கிற பிரச்சனை, உள்ளே நடக்கிற ஒரு ஹார்மோன் மாற்றங்கள்னால எண்ணெய் வந்து அதிகம் சுரக்குது. எண்ணெய் அதிகம் சுரக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுக்கும் பவுடருக்கும் சம்மந்தம் இருக்கா, இதுக்கும் சோப்புக்கும் சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் சும்மா நம்மளா வீட்டில் உட்காந்துட்டு யோசிக்கிறது. ஒன்றும் இல்லைன்னா இதனால் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து என்ன சொன்னாலும் பெண்கள் வந்து திருந்துறதில்லை. என்ன எப்படி மாற்றி மாற்றி சொன்னாலும் 100 தடவை சொல்லுங்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியா இருக்கும். இந்த ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியா இருக்கவங்கள நம்மளால் க்யூர் பண்ண முடியறதில்லை. சரி, இந்த இவங்களுக்கு கலரும் வேணும், பருவும் போகணும். ஆயின்மெண்ட் வந்து ACN H1 இந்த 2 ஆயின்மெண்ட்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி ரெகுலராக போடணும். கூட ஐசினா, இந்த ஐசினா டேப்லெட் வந்து எண்ணெய் பசையை பூரா கம்ப்ளீட்டாக குறைச்சிரும், ஸ்கின்னு ட்ரை ஆயிரும், குறைஞ்சிரும். M+100 இதை 6 மாதம் கன்னி பண்ணுங்கள். 6 மாதத்தில் போயிடும். பவுடருக்கும் உங்களோட யூசேஜுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இந்த ப்ளீச்சிங் மருந்தில் ஹைட்ரோக்வினான் H1, இந்த H1 க்ரீம் வந்து 100க்கு ஒரு 10-20 பேருக்கு ஒத்துக்கிடாது. ஏன்னா ப்ளீச்சிங் கெமிக்கல் எல்லாமே சில நேரம் அலர்ஜி உண்டு பண்ணக்கூடியது. அப்படி வந்தால் அந்த H1 க்ரீமை நிப்பாட்டிட்டு பாக்கி எல்லாத்தையும் கன்னி பண்ண வேண்டியதான். கலராகிறதுக்குரிய வாய்ப்புகள் மாத்திரம் குறைவு. அப்படி வந்தால் க்ளோ ப்ளஸ் டேப்லெட் போட்டால் கலர் வந்துடும். பருவுக்கு கலருக்கும் சேர்த்து போகிறதா இருந்தால் ACN H1 சேர்ந்து போட்டு ஐசினா M+100 கண்டினியூ. அப்படி இல்லை எனக்கு H1 அலர்ஜி வருதுன்னா ACN ஐசினா M+100 போட்டுட்டு கூட க்ளோ ப்ளஸ் போட்டிங்கன்னா கலரும் ஆயிடுவீங்க, பருவும் போயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து சிந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். ரொம்ப ஹாப்பி சார், உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சரி 9:45ல இருந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படியோ லைன் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி சார். சந்தோஷம். சொல்லுடாமா. ஓகே சார், எனக்கு 3 क्वेश्चंस இருக்குங்க சார். ஏஜ் வந்து 29 ஆகுதுங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. இப்போ என்னன்னா ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணேங்க. அது லேப்ரோஸ்கோப்ல பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ரொம்ப போகுது சார். பாதிக்கு பாதி ஹேர் குறைஞ்சிருச்சு. ஓ, லேப்ரோஸ்கோபி பண்ணா ஹேர் ஃபால் வந்துரும்? இல்ல சார். சரி, ரைட். 1 2. ஓகே சார், இது என்னன்னா அதோட சைடு எஃபெக்ட்டா என்னன்னு எனக்கு தெரியணும். அது டெம்பரவரியா இல்ல? லேப்ரோஸ்கோபி பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் முடி உதிர்ந்து வழுக்கை ஆயிடுறாங்க. சரி, 2. ஓகே சார். ரெண்டாவது क्वेश्चन வந்து இப்பவே கிரே ஹேர் நிறைய இருக்குங்க சார். சரி. 3. என்ன ஹேர் டை யூஸ் பண்ணாலும் இது இதாகிறது கிடையாது. இது பிளாக் ஹென்னாவும் செட் ஆகுறது இல்ல. போட்டா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வீங்கின மாதிரி ஆயிடுதுங்க. சரிம்மா. 3வது.
மூணாவது கொஸ்டின் வந்து ஃபேஸ்ல வந்து அங்கங்க பிளாக்கா இருக்கு சார். இப்போ வாயை சுத்தி மட்டும் அந்த ஸ்கின் மட்டும் பிளாக்கா இருக்கு, சரிம்மா. நெத்தியில பிளாக்கா சரிம்மா, நான் இருக்கு. சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. ஓகே சார். இந்த ஒரு ப்ரெக்னென்சி முடிஞ்சு இல்லை ஒரு சர்ஜரி முடிஞ்சு, சர்ஜரினால் வர்றதில்ல, ப்ரெக்னென்சினால் வர்றதில்ல ஹேர் ஃபால். பட் ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் சத்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு சர்ஜரிக்கு போயிட்டு வரும்போது அதனோட டென்ஷன் அதனோட இதனால் கொஞ்சம் அந்த சத்து குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். பட் அதெல்லாம் டெம்பரரி, அதெல்லாம் திரும்ப முளைச்சிரும். அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஒன்று. அப்புறம் லேப்ரோஸ்கோப்பினால் உதிர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிங்கன்னா, இப்படியே நீங்கள் சொல்லி சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் லேப்ரோஸ்கோப்பி பண்ண மாட்டாங்க, யாரும் டியூபெக்டமி பண்ண மாட்டாங்க. 10 குழந்தை 20 குழந்தை வரிசையாக பெற்று போட்டுக்கிட்டே போயிடுவாங்க. இந்த மாதிரி இது பேச்சே வரக்கூடாது. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹேர் ஃபாலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுமா, ஃபோலிக்ரோ டெய்லி நைட் போடுகலைன்னா, சீக்ரோ டெய்லி மார்னிங், சோஃபர் பயோனாயி, இதை 3 months கன்னி பண்ணுங்கள். ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் கன்னி பண்ணுங்கள். பழைய முடி வந்துடும். இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் முளைக்கும். அதை கன்னி பண்ணுங்கள் ஒன்று. ரெண்டாவது, நரமுடி 35 வயசுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து நரமுடி தான். 35க்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஞானம். 35 வயசுக்கு அப்புறம் நிறையா மூளை வளர்ந்துச்சுன்னா நிறையா நரமுடி வந்துடும். ஐயோ, இப்படி நான் இப்படி சொன்னேன்னொன்னே மூளை வளர்ந்ததுனால வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, அது இல்லை, கிண்டலுக்கு சொன்னேன். பட் இது எல்லாமே பேஸ் வந்து அந்த 35க்கு அப்புறம் இந்தியன் ஸ்கின் வந்து கண்டிப்பாக நரைக்கத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு 30ல் இருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி போடலாமே ஒழிய அதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட முடியாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சீக்ரோவை காலையிலையும் நைட்டும் போடுங்க. தினம் காலையில் வெயிலில் நிற்கணும். 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்னோம்னா இந்த கலர் கொடுக்குற அணு வந்து டிரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு இனி புதுசாக வர்றது நின்றும். வந்தது போகாது, இனி வர்றதை நிப்பாட்டிடலாம். மூணாவது, ஸ்கின் பேட்சாக இருந்தது, பிளாக் பேட்ச். இந்த வாயை சுற்றி வரக்கூடிய கருப்பு, கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு, இதெல்லாம் பொதுவாக அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்மா. ஹார்மோனல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக வரலாம். ஒரு ஆயின்மெண்ட் எழுதிக்கிடுங்க, GRM க்ளோ ப்ளஸ். இதை கண்ணி பண்ணுங்கள், போயிடும். திரும்ப வந்தால் போடுங்க. போகும் வரும். தோலில் 90% வியாதி அப்படி தான். அதனால் பிரச்சனை இல்லை. தோலில் வியாதி வந்தால் தோல் டாக்டரும் பேஷண்ட்டும் சொந்தக்காரங்க மாதிரி தான். ஏதாவது ஒரு தோல் டாக்டர் இறுக்கி பிடிச்சிக்கணும், கண்டினியூ பண்ணணும். அப்புறம் 3 சந்தேகம் 2 சந்தேகம் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். ஒரு நேரம் ஒரு கல்யாணம் தான் பண்ணலாம், 2 கல்யாணம் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு வைத்தியம் தான் பண்ணலாம், 2 வைத்தியம் பண்ண முடியாது. இப்போ ஒரு சிம்பிள் பாருங்கள். ஒரு பக்கம் தோலில் இருக்கிற கருப்புக்கு அதை கலராக்கிறதுக்கு க்ளோ ப்ளஸ் போடுறோம். இன்னொரு பக்கம் முடியினோட வெள்ளையை கருப்பாக்குறதுக்கு மாத்திரை போடுறோம். அப்போ ஒரு பக்கம் கருக்க வைக்கும், இன்னொரு பக்கம் வெள்ளையாக்கும். இது எங்கே போய் என்ன வேலை பார்க்கும்? 2ம் சண்டை பிடிக்கும். இதை சொன்னால் பேஷண்ட் புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. ஒவ்வொரு பேஷண்ட் வர்றவங்க இந்த இவ்வளோ தண்டி கடுதாசி எழுதிட்டு வர்ற மாதிரி ஹலோ டாக்டர் அப்படின்னு வரிசையாக எழுதி கொண்டாடுவாங்க. என்னம்மா இது, என்ன உன் வீட்டில் பட்ஜெட் ஷீட்டா, புறம் சாமா எழுதிட்டு வந்திருக்கேன், ஒன்றை சொல்லுமா, ஒன்றை முடிப்போம்மா, ஒன்றை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாமான்னு அது சொல்ல மாட்டாங்க. சார் தலையில் பேனு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, காலில் இருக்கிற வெடிப்புக்கு வரைக்கும் வந்துடுவாங்க. இதில் எதை வைத்தியம் பண்ணுறது? எது முக்கியமோ அதை வைத்தியம் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்றொன்னா பண்ணணும். 7, 8 சேர்ந்து பண்ணும்போது அது சைடு எஃபெக்ட் வந்து பேஷண்ட்டுக்கு தான். இதை சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்கல அப்படிங்கிறப்பமே சரி எழுதிக்கோ, நீ என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஃபீஸ் கொடுக்குறோம்ல, மொத்தத்தையும் ஒன்று போல் கேட்டு போயிடுவோம். கேட்டு அது சரியானா என்ன, சரியாகாட்டினா அடுத்தால பார்ப்போம். இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றொன்னா சரி பண்ணுங்க, அதுதான் என்றைக்கும் நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓரூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேன் மேம். டாக்டர் கிட்ட டவுட்ஸ் கேட்கணும். கேளுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க ஜெயந்தி. எங்க பொண்ணுக்காக ஒரு கேள்வி சார். சொல்லம்மா. ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா கொத்தா வருது சார். தைராய்டு இருக்காமா? மேரேஜுக்கு முன்னாடி அவருக்கு தைராய்டுலாம் இல்ல சார், PCOD இருந்தது மேரேஜுக்கு முன்னாடி. அது சரி பண்ணியாச்சு. குழந்தை இருக்கா? ஒரு பையன் 2.5 வயசுல இருக்காங்க சார். சரிம்மா. அம்மா, உனக்கு தைராய்டு இருக்கா? எனக்கு இல்ல சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். உன் குடும்பத்துல தைராய்டு இருக்கா? இல்ல, யாருக்குமே இல்ல சார். இல்ல, உண்மையா தான் சொல்றியா, சும்மா எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் இல்லைங்கிறியா? இல்ல சார், எனக்கும் கிடையாது, எங்க ஹஸ்பண்டுக்கும் கிடையாது, எங்க பொண்ணுக்கும் கிடையாது. சரி, ரைட், சந்தோஷம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது தைராய்டு ஹேர் ஃபால் இருக்கிறவங்க தான் பயப்படணும். தைராய்டு இருந்து வரக்கூடிய ஹேர் ஃபால் 90% குணமாவதில்லை. ஏன்னா தைராய்டு குணமாவதில்லை. அப்போ தைராய்டை சரி பண்ணால் தான் நம்ம ஹேர் ஃபாலை சரி பண்ண முடியும். தைராய்டை சரி பண்ண முடியாதுன்னா ஹேர் ஃபாலையும் சரி பண்ண முடியாது. பட் இருந்தாலும்
கண்ட்ரோல் பண்ணிடலாம். பிசிஓடி இருந்துச்சுன்னா 100% கண்ட்ரோல். ஏன்னா அதுக்கு ட்ரக் இருக்குது. ஏன்னா அதனோட காரணம் வந்து ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. அதை அழகாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஒன்று மெட்ஃபார்மின் வந்து 500 மில்லிகிராம் டெய்லி நைட் ஒன்று போடணும். கூட சேர்த்து ஃபினாஸ்ட்ரைட், இந்த ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரை ஆண்களுக்குரிய வழுக்கைக்கு போடுறது. என்ன சார் ஆண்களுக்குரிய வழுக்கையுரிய மாத்திரை எதுக்கு சார் இங்கே இதுக்கு போடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆணோட ஹார்மோன் கூடுதல் வரும்போது பெண்ணுக்கும் ஆணை போல் வழுக்கை வரலாம். அப்போ நம்ம அதை நம்ம போடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை ஒரு 3 மந்த்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த பிசிஓடி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். பிசிஓடி கரெக்டாக ஆரம்பிச்சதுனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். கூட சேர்த்து ஃபோலிக்ரோ நைட் மண்டைக்கு, சீக்ரோ மண்டை முடி ஃபுல்லாக, சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனா காலையிலையும் நைட்டும். இந்த சோஃபருங்கிறது அயன் ப்ளஸ் ஜிங்க், பயோனாங்கிறது விட்டமின்ஸ். இதை போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் மேம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர், என்னோட பேர் புவனேஸ்வரி. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். என்னோட சிஸ்டருக்கு டாக்டர் ஒரு சைடு ஃபுல்லாக மச்சம் மாதிரி பிளாக் மச்சம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிளாக்காக இருக்கு. நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் எந்த இடத்துலமா? கன்னத்துல சார், கன்னத்துல மேலே புருவத்தில் இருக்கு. சரிம்மா. ஓட்டாஸ் நீவஸ்னாங்களா? அது நேம் எங்களுக்கு சொல்லுங்க சார். நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுல வந்து கியூர் ஆச்சு மட்டும் ரொம்ப மைண்ட் அப்படியே குறைஞ்சு ரொம்ப லோவா குறைஞ்சிட்டே வந்துச்சு. ரொம்ப ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு பார்லர்ல நாங்க ஒரு ஃபேமஸான பார்லர்ல வந்து அந்த மெனலின் அந்த மாதிரி இது வச்சாங்க. அப்புறம் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு மந்த்துக்கும் ஒரு சிட்டிங் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ஒரு 15 சிட்டிங் நாங்க வந்து ஃபாலோ பண்ணோங்க சார். இருந்தாலும் வந்து அதோட இது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா வருது. அந்த பிளாக் வந்து குறைஞ்சிருக்கு, நான் ரொம்ப ஸ்லோவா ஆயிட்டே இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தாங்க சார். சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. மச்சம், அதாவது இவங்க சொல்ற மச்சம் அந்த முகத்துல வரக்கூடிய மச்சம், சில பேருக்கு முதுகில் வரக்கூடிய மச்சம், அதுக்கு பேர் பெக்கஸ். இதில் வர்றது வந்து ஓட்டா. இதெல்லாம் வந்து 100% போவதில்லை. ஒரு 70% குறைக்கலாம். 70% ஆயின்மெண்ட்லேயும் குறைக்கலாம், லேசர்லேயும் குறைக்கலாம். பட் திரும்ப கருப்பு வரும். ஏன்னா திரும்ப அந்த பிக்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவு இல்லை. அதாவது மச்சம் எப்படி திரும்ப தலைச்சோங்கி வளருமோ அதை மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் அந்த மச்சம்தான். கருப்பு மச்சமாகவும் இருக்கலாம், வெள்ளை மச்சமாகவும் இருக்கலாம். ஏன்னா கருப்பு மச்சம் மாதிரியே பால் மச்சமும் இருக்குது. ஸோ இந்த 2 வகை மச்சமும் கம்ப்ளீட்டாக அதனோட பிக்மெண்டேஷன் குறையுமானா குறையாது. என்ன லேசர் பண்ணாலும் குறையாது, என்ன பீலிங் பண்ணாலும் குறையாது, எது பண்ணாலும் குறையாது. ஓரளவுக்கு குறைச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் 100% போகும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. 1. 2வது, நான் ஸ்டெம் செல் பண்ணேன், 15 சிட்டிங் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸ்டெம் செல்லுங்கிறது என்ன? அம்மா புள்ளைய வந்து வெளியே வரும்போது அம்மாவோட நஞ்சு கொடியை எடுத்து வச்சுருக்கணும். அம்மாவோட நஞ்சு கொடியை எடுத்து பேங்க்கில் வச்சுருக்கணும். அப்போ பிள்ளைக்கு ஒரு வியாதி வரும்போது இந்த நஞ்சு கொடியிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதிலிருந்து தான் ஸ்டெம் செல் பண்ண முடியும். அப்போது இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? யார் எடுத்து வைக்கிறதில்ல இந்தியாவில். அப்போது ஸ்டெம் செல்லுங்கிறது என்ன? இதில் ஸ்டெம் செல்லே இல்லை. ஸ்டெம் செல் மாதிரி, இவனை மாதிரி, அவனை மாதிரி, இப்படி தான் அது ஒழிய ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேக்குமா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டெம் செல்னு ஆஹா ஸ்டெம் செல் ரொம்ப அருமையாக இருக்கும், அது குழந்தை பிறக்கும்போதே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்து பண்ணுறது. அது அப்படி இல்லை. அது வந்து இந்த பட்டாணியில் நம்மளோட ஸ்டெம் செல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அணுக்களை எடுத்து பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டெம் செல் பண்ண முடியுமா? ஸ்டெம் செல் இருக்கா அப்படின்னா, ஸ்டெம் செல் ரிசர்ச்சே இன்னும் 20 வருஷம் ஆகும் இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு. ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது எதை நோக்கி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கில்லர் டிசீசஸ்க்கு தான் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த வியாதிகள்லாம் நம்மளை கொல்லுமோ அந்த வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இன்னும் நாளடைவில் சக்ஸஸ் ஆகலாம். அதுக்காக இப்போ நீ இந்த ஹேருக்கு பண்ணுற ஸ்டெம் செல், ஃபேஸுக்கு பண்ணுற ஸ்டெம் செல், இது எல்லாமே ஃபோர்ஜரிமா. ஓகே டாக்டர், வைட்டிலகோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். எஸ்எம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் விட்டிலைகோ அதோட அது ஹெரிடிட்டரி நோயா இல்லை அதோட ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவதுமா கம்ஸ் பை ஆக்சிடெண்ட். யாருக்கு வேணாலும் எப்போனாலும் வரலாம். நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு உனக்கு வரலாம், நாளைக்கு எனக்கு வரலாம், நாளைக்கு மறுநாள் அடுத்த ஆளுக்கு வரலாம், கேட்குறவங்களுக்கு வரலாம், கேட்காதவங்களுக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். இதுக்கு ஹெரிடிட்ரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா எங்கேயோ 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கலாம், 5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன், ஹெரிடிட்ரி நீ சொன்னேன்னா தோலில் வரக்கூடிய 90% வியாதிகளுக்கு ஹெரிடிட்ரி தான் ரீசன். அப்போ யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா தோல் வியாதி இல்லாதவங்கள ரொம்ப ரொம்ப கம்மி. நீ இப்படி பாரு, இப்போ விட்லைகோவே நான் சொன்னேன் 12% இருக்குது, சொரியாசிஸ் கிட்டத்தட்ட 15% இருக்குது, எக்ஸிமா 15% இருக்குது. இப்போ நீ இப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டே வா, இந்த ஜெனட்டிக் டிசீஸ் நான் சொல்கிறதே கணக்கு பண்ணேன்னா 100% பேருக்கு அதில் ஒரு 5 பேர் 5%, 6% பேர் தான் சொரியாமல் இருக்காங்க. மற்ற எல்லாம் 95% வியாதிகள் சொறி இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் டாக்டருக்கு அது ஒரு பெரிய கம்ஃபர்ட். என்னென்னா ஒரு வியாதியும் சரியாகிறதில்ல. இன்றைக்கி ஓன்ட்ட பார்ப்பாங்க, நாளைக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க, நாளைக்கு மறுநாள் இன்னொரு டாக்டர் பார்ப்பாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க. டாக்டரை பார்க்க வரும்போது இவ்வளோ பெரிய கத்தை கொண்டு வருவாங்க. கொஞ்ச நாள் விட்டேன்னா ஒரு புக்கு போட்டுருவாங்க, எதிர்த்து ஒரு கிளினிக்கை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆயிரும். சரி இது சரியாகாதுன்னு சொல்கிறது. நான் என்ன செய்வேன், வந்த உடனே இது ஆகாதுன்னா ஆகாது, சும்மா என்னை சுற்றிக்கிட்டு இருக்காத, மருந்தை போடு, போகும் வரும், முடிவில்லை. இதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க, என்னடா இவர்கிட்ட போனால் எதை கேட்டாலும் இது சரியாகாதுன்னு போடுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சிட்டு போய் ஒரு 100 பேர் அப்படி சுற்றி வருவாங்க. நமக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம கொலீக்ஸ் ஒரு 100 பேர்கிட்ட சுற்றிட்டு வரட்டுமே, இப்போ என்ன எல்லாரும் பிழைக்கணும்ல. 100 பேர்கிட்ட சுற்றிட்டு 101வது திரும்ப வருவாங்க. 3 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து சார் அன்னைக்கு உங்கள்கிட்ட பார்த்தேன் சரியாகாதுன்னு சொன்னீங்க, 3 வருஷம் சுற்றி பார்த்துட்டேன், இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு சரியாகாதுன்னு. சரி நல்லதான்ப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இந்தியாவை சுற்றி பார்த்துட்டேன், நல்லது, இனியும் போகாது, இந்த மருந்தை கையில் வச்சுக்கோ, எப்போ வந்தாலும் போகும், போகாது, போனால் விட்டுரு, போகலைன்னா போடு. ஸோ ஜெனட்டிக் நீ இது பண்ணேன்னா பயமுறுத்தினேன்னா தோல்வியாதி எல்லாமே ஜெனட்டிக் தான். தோல்வியாதி இல்லாமல் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களான்னா இல்லை. இதை ஏன் நம்ம இவ்வளோ தூரம் அதை சொல்லணும்? கல்யாணங்கள் பாதிக்கப்படுது, சொசைட்டியில் ப்ரொஃபஷனலாக பாதிக்கப்படுறாங்க. விட்லைகோ இருந்தால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அவ்வளோ இருக்குது. இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு விட்லைகோ இருந்துச்சு, விட்லைகோவை ஸ்கின்னை மாற்றி 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 பார்த்தாங்க, ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் ஸ்கின்னை பூரா உரிச்சு வெள்ளத்தோல் வியாதியவே வெள்ளத்தோல்கார மாதிரி மாறியாச்சு. அதாவது கருப்பாக இருந்த மைக்கேல் ஜாக்சன் சிவப்பாயிட்டார். இந்த வியாதினாலேயே சிவப்பாயிட்டார். அதனால் அதிலே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் இது நம்ம வியாதினே சொல்லக்கூடாது, இது ஒரு கண்டிஷன். நம்ம அணுக்கள் அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. பர்டிகுலர் இடத்துல தலைமுடி எப்படி நரைக்குதோ அதை மாதிரி தோல் நரைக்குது. இதை ஜெனட்டிக்னு சொல்லி தயவு செஞ்சு பயமுறுத்தக்கூடாது. ஒன்றும் இல்லை, 10க்கு 8 பேர் கண்டிப்பாக குணப்படுத்தி விடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம், நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு ஃபேஸில் வந்து பொறிப்பொறியாக இருக்குது டாக்டர். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கணும். அப்புறம் நீங்கள் டெய்லி தலை குளிக்க சொல்றீங்களா டாக்டர்? அதுக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணுமா இல்லை ஷாம்பு போடாமல் குளிக்கலாமா டாக்டர்? ரெண்டுக்கும் சொல்கிறேம்மா, கேளுமா. இந்த பரு வந்து எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பரு பற்றி கேள்வி மாத்திரம் போகிறதே இல்லை. ஏன்னா பெண்களுக்கு முகத்தில் ஒரு சின்ன புள்ளி வந்துடக்கூடாது. சரி 40 வயசுக்கு அப்புறம் ஒரு புள்ளியும் வராமல் கிளவி ஆயிருமே, அப்போ என்ன பண்ணுறது? இது வர்றது பெரிய சந்தோஷம்னு நினைக்கணும். நமக்கு இன்னும் இளமையுடைய லவ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகம் இருக்குது. லவ் ஹார்மோன்ஸ் கம்மியானால் தானாக பரு போயிடும். பரு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு லவ்வபிள் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் இதை ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது, ஜாலியாக எடுத்துக்கணும். ஆனால் வந்ததோடு விளையாடக்கூடாது, வந்தது மேலே கிட்டார் வாசிக்கக்கூடாது, வந்தது மேலே ஃபினாயிலை தடவக்கூடாது, வந்தது மேலே டெட்டாலை போடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் கிருமி நாசினின்னு சொல்லி கண்டதெல்லாம் போடுறாங்க. தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுருங்க. இதெல்லாம் உள்ளே நடக்கிற ஹார்மோன் மாற்றம் குறைஞ்சி போயிடும். ஆயின்மெண்ட் ஏசியன் போடுங்க 6 மாதம், M+100 போடுங்க, போயிடும். திரும்ப வந்தால் திரும்ப போடணும். அதுக்காக 6 மாதம் போட்டால் பெர்மனெண்ட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. 90% பெர்மனெண்ட்டாக போயிடும், 10% கொஞ்சம் வரலாம், வந்தால் அந்நேரம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன சொன்னாங்கம்மா? ஷாம்பு போடணுமா டெய்லி ஹெட் பாத்துக்கு? அதாவது டெய்லி பெண்கள் தலைக்கு குளிக்கணுங்கிறது அவங்களோட நல்லதுக்கு தான். ஒன்று
பொடுகு வராமல் பார்த்துக்கிடும், உள்ள அழுக்கு சேராமல் பார்த்துக்கிடும், அது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த 3 வந்து கண்டிப்பாக அதனோட பிரயோஜனங்கள். ஏன்னா உடம்ப குளிக்கிறீங்க, உடம்புல இருக்கிற ஆயிலை கழுவிடுறீங்க, உடம்புல இருக்கிற தண்ணியை இப்போ இதை பூராத்தையும் எடுத்துடுறீங்க, தூசியை பூரா எடுத்துறீங்க. அது என்னங்க பண்ணிச்சு தலை பாருங்கள், முடி அவ்வளோ முடி இருக்குது, முடிக்குள்ளே வேர்வன் நின்னா அந்த வேர்வன் நின்றுட்டு வாடடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் வர முடியாது. பொடுகு இருந்துச்சுன்னா பொடுகு கொஞ்ச நாளில் மீன் செதில் மாதிரி வாடடிக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் வர முடியாது. ஆனால் இதை வந்து கேட்குறதே கிடையாது. இதை க்ளீன் பண்ணணுமா, என்னமோ இவங்களுக்கு இந்த தலை குளிச்சுட்டா இவங்க உயிர் போயிடும்னு நினைப்பாங்க போல தெரியுது. நீ சொல்லிக்கிட்டே இருடா, நான் பாட்டுக்கு இப்படி தான் இருப்பேன், பரவாயில்ல நீங்கள் அப்படியே இருங்க, ஒரு நாள் தலை குளிக்காதீங்க. தலை குளிக்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கின் டாக்டருக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஷாம்பு போடுறது, எந்த ஷாம்பு போடணுன்னாலும் போடுங்க. 90 செகண்ட்ஸில் வாஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தினம் ஷாம்பு போடுறத பற்றி தப்பு இல்லை. 90 செகண்ட்ஸுக்கு மேலே ஷாம்புவை போட்டு தலை மேலே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்புனோட கெமிக்கல் வந்து நம்ம முடியினோட வெளிப்பாகத்தில் ஒரு சட்டை இருக்குது, அந்த சட்டையை பட்டனை கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டுரும். அப்போது உள்ள ஹேர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும், தின் ஆயிரும், உதறக்கூடிய வாய்ப்புனா அதுவும் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி தான். பட் இருந்தாலும் ஹேர் தின்னிங் வர வேண்டியதில்லை, ஹேர் திக்காக இருக்கணும். போட்டால் உடனே வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா போடாதீங்க. ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணணுமான்னு கேட்டால் வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் ஷாம்பு போடணும். தினம் ஷாம்பு போடணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான்லாம் தினம் 2 தடவை ஷாம்பு போடுவேன். போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. ஷாம்பு போட்டால் முடி உதிர்ந்துருமா, ஷாம்பு போடுறதுனால இதாயிருமா? ஷாம்பு போட்டால் உதிர்ற முடியை விட ஷாம்பு போடாமல் அழுக்கு சேர்ந்து முடி உதிர்றது அதிகம். அப்போ எது நமக்கு பெட்டர் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று போட்ட உடனே வாஷ் பண்ணுங்க, போட்டுட்டு பாத்ரூமை சுற்றிக்கிட்டே வராதிங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அனிதா தேனாம்பேட்ல இருந்து பேசுறேங்க மேடம். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் சார், அனிதா பேசுறேங்க சார். சொல்லுடா அனிதா. சார் ஹேர் ஃபால் கொஞ்சம் அடிக்கடி இருந்துட்டே இருக்குதுங்க சார். அதெல்லாம் கேட்கணுங்க சார். வயசு என்னம்மா? 36 சார். டாண்ட்ரஃப் இருக்கா? இல்லைங்க சார். தைராய்டு இருக்கா? இல்லைங்க சார். பிசிஓடி இருக்கா? என்னதுங்க சார்? பிசிஓடி தெரியல? தெரியல. இல்ல தெரியல. எத்தனை குழந்தைங்க உனக்கு? 2 பசங்கங்க சார். மீசை வளருதா? இல்லைங்க சார். தாடி வளருதா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லைங்க. சரிம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. இப்போ தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா தைராய்டை பார்க்காமையே சும்மா அப்படி அனுமானத்தில் எனக்கு தைராய்டு இல்லைன்றுவாங்க. பிசிஓடி இருக்கா, பிசிஓடி பற்றி தெரியாமல் பிசிஓடி இல்லைன்றுவாங்க. அதாவது தைராய்டு வந்து ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகிக்கிட்டே போகும், கொஞ்சம் இச்சிங் வந்துடும், ஏஜ்டு ஸ்கின் மாதிரி ரிங்க்லிங் மாதிரி வர ஆரம்பிச்சிடும், முடி வேகமாக உதிர ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வர ஆரம்பிக்கும், கை கால் படபடப்பு வரலாம். இதெல்லாம் அந்த தைராய்டினோட சிம்டம்ஸ். இப்போ இந்த சிம்டம்ஸோட இப்போ ஸ்கின்னு ட்ரை ஆகுது அப்படின்னா நம்ம வேலை தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். எப்படி சும்மா அரிச்சா டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணுங்கிறோமோ அது மாதிரி தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். பிசிஓடி ஆணை போல் பெண்ணுக்கு முடி முளைப்பது, மீசை தாடி அக்கில் ஹேர் முளைக்கிறது, பிரஸ்ட்டை சுற்றி ஹேர் முளைக்கிறது, வயிற்றில் ஹேர் முளைக்கிறது, இது எல்லாமே பிசிஓடியோட சிம்டமாக இருக்கலாம். அப்போது இது 2 இல்லை அப்படின்னா பெருசாக நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தலை முடி வந்து ஒரு 3 வருஷம் வளரும், 3 வருஷம் தூங்கும், 3 வருஷம் வளரும், 3 மாதம் தூங்கும், 3 வாரம் உதிரணும். உதிராமலாம் இருக்க முடியாது. உதிராமல் இருந்தால் நீங்கள் கரடிக்குட்டி ஆயிடுவீங்க. அந்த 3 வாரம் உதிர்றது வந்து திரும்ப முளைக்கணும். அந்த முளைக்கலைன்னா தான் நம்ம கவலைப்படணும். 50லேருந்து 70 முடி ஒரு நாளைக்கு உதிருதா, அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அது திரும்ப முளைக்கலைன்னா நம்ம தைராய்டு இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ தைராய்டு உங்களுக்கு இல்லை, டேண்ட்ரஃப் இல்லை, ஃபோலிக்ரோ நைட், சீக்ரோ காலையில், ஃபோலிக்ரோ மண்டைக்கு, சீக்ரோ மண்டை முடி ஃபுல்லாக, சோஃபர் பயோனாயி கண்டினியூ பண்ணுங்கள். மாத்திரையை 3 மந்த்ஸில் நிப்பாட்டிடுங்க. ஃபோலிக்ரோவும் சீக்கிரம் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். ஃபோலிக்ரோன்னு அது டேப்லெட் இல்லைங்க, ஃபோலிக்ரோ ஸ்ப்ரே கண்டினியூ பண்ணுங்க, நல்லாயிருவீங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருவாரூர்ல பேசுறேன் மேடம். கேப்டன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சரிங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் எனக்கு பொடு இருந்துச்சு சார், நான் போய் எங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் சார். பொடு இந்த லேசாக முடி சைடில் அவங்க வந்து எனக்கு மாத்திரை டேப்லெட் ஒரு 3 மந்த் கொடுத்தாங்க சார், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எனக்கு அந்த சீரம் ஜெல்லும் ஒரு ஹேர் ஃபைலும் ஒன்று கொடுத்தாங்க சார், அது 2 தான் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தேவையான எல்லாம் தரலாமா சார்? நான் தலையில் எல்லாம் தரக்கூடாதுன்னு சொன்னாங்க சார்.
இல்லைங்க, பொடி பொடியாக வருதா தோல் தோலாக வருதா? சார் பொடி பொடியாக தான் சார் வருது பொடு. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அதாவது பொடி பொடியாக வந்தால் பொடுகு. பொடுகு உண்டு பண்ணக்கூடிய கிருமி ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸுக்கு சாப்பாடு உங்கள் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போடலாமான்னு கேட்டு தேங்காய் எண்ணெய் போடக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்னா திரும்ப கேட்கவே கூடாது. டாக்டர் எதுக்காக சொல்கிறாரு? அந்த தேங்காவை சாப்பிட்டு தான், அந்த தேங்காவை சாப்பிட்டு நல்லா உண்டு கொளிச்சு வளர்ந்து திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பொடுகு. பொடுகு வந்து 100% க்யூரபிள் இல்லை. நான் 3 மாதம் வைத்தியம் பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன், திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. பொடுகு வந்து அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிறது. பொடுகுக்கு க்யூர் இல்லை. ஒன்று, ஒரு ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கங்க, ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள், இது பண்ணி விட்ருங்க. நீங்கள் எண்ணெய் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய்க்கு பொடுகை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. முன்னாடி வந்து நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பழசை மறந்துட்டோம், பல வியாதிகளுக்கு உள்ளே வந்துடுச்சு. இதில் நல்லெண்ணெய் குளியல் குளிச்சிங்கனாலே உங்களுக்கு 90% குறைஞ்சிரும். ரெகுலராக ஷாம்பு பண்ணுங்கள், உங்கள் டாக்டர் சொன்ன மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சங்கீதா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சங்கீதா சொல்லிட்டாமா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர், என்னோட டாக்டருக்கு வந்து 9 months ஆகுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 questions இருக்கு. அவளுக்கு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி முதுகுல இருந்து மட்டும் கிரீன் கலர்ல பேட்சாக இருக்கு. 1 2. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா அவளுக்கு கால் கிட்ட முழங்கால கீழே பாத்தீங்கன்னா வெடிப்பு வந்த மாதிரி 2 கால்லயுமே இருக்கு. ஆயில் அப்ளை பண்ணாலும் அந்த வெடிப்பு வந்து போகவே மாட்டேங்குது. எப்பவுமே வந்து முழங்கால்னா முட்டியா கீழ இருக்கதா? முட்டிக்கு கீழே இந்த பாதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வெடிப்பு மாதிரி 2 கால்லயுமே வெடிப்பு மாதிரி இருக்கு. ஆயில் அப்ளை பண்ணாவோ இல்ல லோஷன் போட்டாவோ அது அப்படியே தான் இருக்கு, போகவே மாட்டேங்குதுங்க. சரி. 2. மூணாவது பாத்தீங்கன்னா பிறக்கும் போது நல்லா ஒயிட்டா இருந்தா, இப்ப கொஞ்சம் பெருசாக 9 months ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா கலர் மங்கிட்டே வருது, கொஞ்சம் கருப்பாயிட்டே இருக்காங்க. ஏன் இப்ப எதுவும் கல்யாணம் பண்ண போறியா உன் பிள்ளைக்கு? இல்லைங்க டாக்டர். ஏமா வேற வேலையே கிடையாதாம்மா? இப்படியே உட்காந்து தேடிக்கிட்டே இருப்பியாம்மா? 9 மாசத்துல இப்ப என்னம்மா கலர் வந்து என்ன செய்ய போற? கலர் குறைஞ்சு என்ன செய்ய போற? அதாவதுமா நல்லா இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி மொத பிறக்கும்போது எல்லா புள்ளையும் நல்ல ரத்த ஓட்டத்தோட செழிப்பா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கருப்பாகும், அப்புறம் நார்மல் ஆகுமா. இதெல்லாம் மாற்றங்கள் வந்து 7 வயசுல ஒரு மாற்றம், 15 வயசுல ஒரு மாற்றம், 20 வயசுல ஒரு மாற்றம், இப்படி தானா வந்துடும். புள்ள கலர் ஆயிரும். இப்ப கலருக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாம இரு. வேணா 1 2. அந்த முதுகுல பச்சை பச்சையா வருது வந்துமா இந்த பிக்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படின்னா ஸ்கின்ல வந்து அந்த கலர் கொடுக்குற அணு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரக்கூடிய மாற்றங்கள் 1. 2வது அந்த இரத்த குழாய் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய மாற்றங்கள். இதெல்லாம் 2ம் சேர்ந்து இந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் வந்து மாறிடும். இதெல்லாம் கொஞ்ச நாளில் நாளடைவில் போயிடும். அதுக்கு வைத்தியம் தேவையில்லை. இதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி போயிடும். வேறு ஐஸ்கிரீம் எப்படி கரைஞ்சி போயிடுமோ அது மாதிரி இதுவும் கரைஞ்சி போயிடும். புள்ள கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 8 மாதத்தில் பிறகுது அப்படின்னா அந்த மாதிரி வரும், அதுவும் போயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த தோலில் வரக்கூடிய வெடிப்பு அதுதான் ஒன்று இவங்க இன்டியூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க அதை போட்டு தேய்ச்சேன், இதை போட்டு தேய்ச்சேன், இந்த அம்மா கலர் வேணும்னு சொல்லிட்டு எதை போட்டு தேய்ப்பாங்களோ தெரியாது. ஏன்னா எல்லாம் செய்வாங்க இந்த பெண்கள். இதில் தயவு செஞ்சு கையையும் காலையும் வச்சுட்டு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தானாக எல்லாம் சரியாயிடும். உடம்புல அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது, அவ்வளோ மாய்ஸ்சரைசர் இருக்குது, ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம சும்மா இருந்தால் போதும். ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக நாக்கில் ஒரு இது வருது, பல்லில் ஒரு லைட்டாக முளைக்குது, இதில் மூக்கில் ஒன்று வருதுன்னு இப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்தோம்னா நம்ம மெண்டல் ஆகி பிள்ளைய மெண்டல் ஆக்கிடுவோம். சரியா? தயவு செஞ்சு ஓவர் ஆக்டிவாக ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் பிறந்தப்போ இதெல்லாம் வந்திருக்கோம், உங்கள் அம்மா பிறந்தப்போ இதெல்லாம் வந்திருக்கோம், உங்கள் பாட்டி பிறந்தப்போ இதெல்லாம் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை. வெடிப்புக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் மாத்திரம் சொல்கிறேம்மா, சப்புல் க்ரீம். இந்த சப்புல் க்ரீம்ங்கிறது மெழுகு, இந்த லிக்விட் பேரஃபின்கிற மெழுகு. இந்த சப்புல் க்ரீமை மாத்திரம் தடவுனா அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிருண்டாம்மா. இதெல்லாம் வந்து கிளைமேட்டிக்காக கூட இருக்கலாம். அதாவது ஒரு கிளைமேட்டில் இல்லை, நம்ம இப்போ மேக்ஸிமம் நம்ம ஏசியில் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசியில் படுக்க ஆரம்பிச்சோம்னாலே ஸ்கின் ட்ரைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குழந்தைக்கு வந்து வேகமாக வரும். ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப டெண்டர் ஸ்கின். இந்த சப்புல் க்ரீம் மாத்திரம் போடு, மற்றதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுரு, எல்லாம் நார்மல் ஆயிரும். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் விட்டிலைகோ ஓட சர்ஜரி ஏதாவது முறைப்படி ஏதாவது குணப்படுத்த முடியுமா இல்லை வேறு அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வைத்தியம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 80% குணப்படுத்திடலாம். பட் கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு, பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பரவுற தன்மையை நிப்பாட்டணும். பரவுற தன்மையை நிப்பாட்டுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஸ்டீராய்டு. நம்மகிட்ட பேஷண்ட் வருவாங்க, விட்லைகோ சார் இதை சரி பண்ணணும் சார், இல்லைனா நான் செத்து போயிடுவேன் சார்ம்பாங்க. பட் அடுத்த இப்போ வார்த்தை சொல்லுவாங்க, சார் ஸ்டீராய்டு கொடுத்துறாதீங்க அப்படிம்பாங்க. ஸ்டீராய்டை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டீராய்டு மாதிரி ஒண்டர் ட்ரக்கு கிடையவே கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு வியாதியும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா ஸ்டீராய்டு ஒரு லைஃப் சேவிங் ட்ரக். ஸ்டீராய்டு ஒன்று தான் இந்த பரவக்கூடிய தன்மையை வந்து நிப்பாட்ட முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் சரி பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளைப்படை இருக்குது, கையில் இருக்க வெள்ளைப்படையை சரி பண்ணிட்டா நாளைக்கு காலுக்கு போயிடும், காலில் இருக்க வெள்ளைப்படையை சரி பண்ணிட்டா நாளைக்கு முதுகுக்கு வந்துடும், நாளைக்கு முகத்துக்கு வந்துடும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இருக்கிற இடத்துல அதனோட தன்மையை இழக்கிறதுக்கு ஸ்டீராய்டு தான் போட்டாகணும். ஸ்டீராய்டு போட்டால் தான் நிற்கும், ஸ்டீராய்டு போட்டால் தான் நிற்கும். அப்போ ஸ்டீராய்டு ஆரம்பித்து அது வந்து பரவக்கூடிய தன்மையை இழந்த உடனே அதுக்கு வைத்தியம் ஆரம்பிக்கிறோம். இப்போ வைத்தியம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஒரு இடத்துல வெள்ளை வந்தால் அந்த வெள்ளை காரணம் அந்த இடத்துல அணு இல்லை. இப்போ அந்த அணுவை வந்து நம்ம கொண்டாடணும். சுற்றி இருக்கிற தோல்லேருந்து கொண்டாடலாம், சுற்றி இருக்கிற முடியினோட வேர்லேருந்து கொண்டாடலாம். அப்போ முடியினோட வேர் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த வெள்ளையை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உதட்டில் முடியினோட வேர் இல்லை, உள்ளங்கையில் இல்லை, உள்ளங்காலில் இல்லை, யூரின் போகிற இடத்துல இல்லை. இந்த இடத்துல முடி இல்லாத இடங்களில் வெள்ளையை சரி பண்ணுறது வந்து கஷ்டம். அப்போ அதெல்லாம் வெளியில் இருக்கிற தோல்லேருந்து கொண்டாடணும். பட் முடியினோட வேரில் தான் இந்த அணுக்கள் வந்து நிறையா இருக்கிறனால இந்த முடியினோட வேரை சுற்றி இருக்கிறது வரக்கூடிய வெள்ளை வந்து ஈஸியாக க்யூரபிள். ஸ்டீராய்டு போட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லோஷன், ஆயின்மெண்ட். இந்த லோஷனை போட்டு வெயிலில் நிற்கிறோம். எம்என்எல்னு ஒரு லோஷன் வெள்ளை மேலே தடவிட்டு வெயிலில் நிற்கிறோம். ஒரு 7 மணிக்கு 15 நிமிஷம் நின்னா பொத்து போயிடும். புண்ணாயிரும், கொப்பளம் வரும், வலிக்கும். புண்ணாயிரும், கொப்பளம் வரும், வலிக்கும். புண்ணாயிருச்சு, கொப்பளம் வந்துருச்சு, வலிக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற அணுவெல்லாம் மூடுறதுக்கு வேகமாக ஓடி வரும், கடன்னு மூட ஆரம்பிச்சிடும். அப்போ புண்ணானா, கொப்பளம் வந்தால், வலி வந்தால் நல்லது, சரியாக போகுது. புண்ணாகலை, கொப்பளம் வரலை, வலிக்கலை, சரியாகக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இது வந்து காலையில் லோஷன். நைட் ஆயின்மெண்ட் 5-ஃப்ளோரோயுராசில். இது வந்து கேன்சருக்கு போடுற ஆயின்மெண்ட். நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விட்லைகோக்காக உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா அதுவும் அந்த தோலை வந்து தீப்பிடிச்ச காயம் மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அப்போ அப்படி ஆச்சுன்னா சுற்றி இருக்கிற அணுவை வச்சு மூடிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணது. இப்போ ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்துருச்சு. இந்த 5-ஃப்ளோரோயுராசில் டெய்லி ராத்திரி, எம்என்எல் லோஷன் டெய்லி காலையில். இதை போட்டுட்டு கூட ஸ்டீராய்டு, அயன் மாத்திரை போட்டோம்னா 10க்கு 8 பேருக்கு குணப்படுத்தி விடலாம். பட் அந்த 20%, அந்த ஒரு 3.5 கோடி பேர் நம்ம என்ன செய்கிறது? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பூவா சேம்பருங்கிறது ஒரு 50-60 டியூப்லைட் மாதிரி இருக்கும். அந்த டியூப்லைட்லேருந்து அல்ட்ராவயலட் ஏரே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அல்ட்ராவயலட் ஏரேஸுக்கு நடுவில் போய் நின்னா ஓரளவுக்கு மாற்றங்கள். இது ஒன்று. ரெண்டாவது அறுவை சிகிச்சை. அதாவது மருத்துவ சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியாததை அறுவை சிகிச்சைக்கு போகிறோம். அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடி அது பரவக்கூடிய தன்மை இழந்துருச்சான்னு பார்க்கணும். புதுசாக வராமல் இருக்கணும் 6 மாதத்துக்கு, குட்டி போடாமல் இருக்கணும் 6 மாதத்துக்கு, இருக்கிறது பெருசாகாமல் இருக்கணும் 6 மாதத்துக்கு. அப்படி இருந்தால் ஆப்ரேஷனுக்கு போகலாம். ஆப்ரேஷன் என்னென்ன பண்ணலாம்? ஒன்று, இந்த இடத்துல வெள்ளையில் வந்து அணு இல்லை, அதை வேறு இடத்துல இருந்து சின்ன பிட்டு ஸ்கின்னை கொண்டாந்து இதில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து பஞ்ச் பண்ணி விட்டுறலாம். பஞ்ச் பண்ணி விட்டோம்னா 5 மாதத்தில் கலர் கொடுத்துரும். வெள்ளையை சுரண்டிட்டு ஒரு புது தோல் எடுத்து போட்டுடலாம், ஸ்கின் கிராஃப்ட் பண்ணிடலாம். மூணாவது டேட்டூவிங், பச்சை குத்துறது வந்து நம்ம தோல் கலரை மேட்ச் பண்ணிடலாம். பட் என்ன மேட்ச் பண்ணாலும் கொஞ்சம் டார்க்காக தான் வரும். டார்க்காக வந்தால் பரவாயில்ல அப்படின்னா அது ஒரு 15 நிமிஷம் ப்ரொசீஜர். ஆப்ரேஷன் இல்லாமல் பச்சை குத்துற மாதிரியே நம்ம தோல் கலருக்கு இருக்கிற சாயத்தை போட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். பட் தோலும் பிளட்டும் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக தான் வருமே ஒழிய கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின்னை மேட்ச் பண்ணுமான்னா பண்ணாது. இது மூணாவது. நாலாவது மெலனோசைட் கல்ச்சர். அதாவது எந்த அணு இல்லாமல் போய் விட்லைகோ வந்துச்சோ அந்த அணுவை வேறு ஒரு தோலில் இருந்து எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி அது குட்டி போட வச்சு அதை வளர்த்து அதை கொண்டாந்து இதில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறது. 4. 5வது 5FUவை சின்ன ஊசி வச்சு குத்தி விட்டு இன்ஜெக்ட் பண்ணி வச்சோம்னா அதுவும் வந்துடும். ஸோ
10க்கு 8 பேருக்கு குணப்படுத்தி விடலாம். சர்ஜரி மூலமாக கூடுதல் ஒரு 10% குணப்படுத்தி முடியும். மீதி ஒரு 10% முடியாது. அவங்க வந்து இதோட வாழ கற்றுக்கணும். ஏன்னா இதனால் எந்த பிரச்சனையும் வரல. சார் நான் இவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. விடுங்க, இப்போ என்ன, இது ஒன்றும் வியாதி இல்லையே, முடி நரைக்குது, கவலைப்படுறது இல்லை நீங்கள். அதை மாதிரி இதையும் சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுருங்க. அடுத்தவன் என்ன நினைப்பானோ அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்தவனை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்றைக்கும் முன்னேறவே முடியாது. நம்ம சமுதாயம் வந்து நண்டு மாதிரி, ஒரு நண்டு இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். யாரையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இதனால் நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு தான் நம்ம வைத்தியம் பண்ணணும். பாதிப்பு வராது, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. காஸ்மெட்டிக்காக எனக்கு இந்த வெள்ளை இருக்க வேண்டாம், ப்ரொஃபஷனலாக எனக்கு கஷ்டம் வருது, கல்யாணத்தில் கஷ்டம் வருது, க்யூர் பண்ணலாம். க்யூர் பண்ண முடியாதவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? லக்ஷ்மி சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுடா லக்ஷ்மி. சார், எனக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். ஸ்கின் டாக்டர் கிட்ட போனேன். லினிகாலும் அசிடமும் கொடுத்துருக்காரு. மைக்ரோடாக்ஸ் எல்பிஎக்ஸ் கொடுத்துருக்காரு. அது எப்படி கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு கேட்டுக்கலான்ட்டு தான் டாக்டர் ஃபோன் பண்ணேன். சரிம்மா. அம்மா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒன்று பேஷண்ட்டை பார்த்து டாக்டர் கொடுக்குறது. ஏன்னா பருவிலே 4 வெரைட்டி இருக்குது. ஸோ அவங்க டாக்டரு பார்த்து அந்த கிரேடுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். பட் 6 மாதம் தயவு செஞ்சு டாக்டர் சொல்கிறத கேளுங்க. உங்கள் டாக்டர் நல்ல மருந்து கொடுத்துருக்காரு, அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டர் எவ்வளோ நாளில் பார்க்க வர சொன்னாரோ போய் பாருங்கள். கண்டினியூ பண்ணால் தான் சரியாகும். ஏன்னா ஒரு ஹார்மோனை மட்டுப்படுத்தி, இல்லை ஒரு கிருமியை கண்ட்ரோல் பண்ணி, இல்லை என்ன வர்றதை கண்ட்ரோல் பண்ணி அவர் பண்ணுவார். நீங்கள் 15 நாள் கழித்து போக மாட்டீங்க. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் மாமனார் வலிக்கு விழுந்துட்டாரு, என் மாமியாருக்கு மண்டை உடஞ்சி வச்சு, நாங்கள் எல்லாம் கொடைக்கானல் ட்ரிப்பு போனோம். 2 மாதம் கேப் விட்டுருவாங்க. 2 மாதம் கேப் விட்டு திரும்ப போகும்போது திரும்ப இருந்து ஆரம்பிக்கணும். 6 மாதத்து வைத்தியத்தை 6 வருஷம் பண்ணலாம், 60 வருஷம் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணால் தான் க்யூர் ஆகும். இதுவும் நான் பர்டிகுலராக லேடிஸுக்கு தான் சொல்கிறது. ஏன்னா சார் நான் 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன், போகவே இல்லை அப்படிம்பாங்க. 2 வருஷத்தில் எத்தனை தடவைமா வந்திருக்கேன்? 4 தடவை வந்திருக்கேன். அது எவ்வளோ நாள்மா கணக்கு? 2 மாதம். எப்படிம்மா சரியாகும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? தொடர்ந்து பண்ணால் தான் சரியாகும். தொடர்ந்து பண்ணலைன்னா க்யூர் இல்லை. அப்போ நீ எப்படிம்மா 2 வருஷம் சொல்லுவேன்? 2 வருஷமாக அவங்கள பார்க்குறோம்ல. இது இல்லை அவங்களோட பேச்சு. பேஷண்ட் வந்து டாக்டர் சொல்கிறத கேட்டால் தான் க்யூர் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா க்யூரே பண்ண முடியாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராஜு மேடம், பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் தம்பி. டாக்டர் ராஜு டாக்டர், பெங்களூர்லேருந்து. டாக்டர், எனக்கு இந்த நெத்தியில இந்த கண்ணு பக்கத்துல பிளாக்கா இருக்கு. அது பென்சாவிட்டேன் போட்டிருந்தேன், அது விட்டனால அதனால வந்து பென்சாக்கேன் எதுக்காக போட்டீங்க? பென்சாவிட்டேன் கொஞ்சம் கலரானு போட்டிருந்தேன். ஓ சரி. கலரான அது போறதுக்கு டாக்டர் ஒரு 4-5 டாக்டர் பார்த்து வச்சுங்க. சரி. அது போற மாதிரி இல்லை. முழுக்க கருப்பாயிருச்சோ? பிளாக் நெத்தியில கண்ணத்துல. சரி, நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் லைட்டனிங், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே சக்ஸஸ் ஹெவி, ரைட்? பாதி மருந்து ஒத்துக்கணும், பாதி மருந்து ஒத்துக்கல. அந்த மருந்துனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம அதை கொண்டாடுறோம்? தோலுக்குள்ளே கருப்பாக்கக்கூடிய அணுவை குறைச்சி வெள்ளையாக்கக்கூடிய அணுவை கூட்டுறோம். அப்படி கூட்டுன்றது தான் நம்ம வந்து கலராகக்கூடியது. பட் என்ன ஆகும்? செவத்தில் அடித்த பந்து எப்படி திரும்ப வந்துடுதோ அது மாதிரி மருந்து போட்டுட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும், மருந்தை விட்டோன்னு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் இதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் ரெகுலராக கண்டினியூ பண்ணணும். ரெகுலரானால் எப்படி? இப்போ நம்ம நெத்தியில் கருப்பு இருக்குது, சைடில் கருப்பு இருக்குது, நான் ஒரு 15 நாளைக்கு ஜிஆர்எம் போடுங்கம்பேன். 15 நாள் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு சரி குறைஞ்சிருச்சா, வாரத்துக்கு 2 நாள் ஆக்குங்க, அப்புறம் வாரத்தில் 1 நாள் ஆக்குங்க, 2 வாரத்துக்கு 1 நாள் போடுங்க. அப்படி மெயின்டைன் பண்ணணும். போட்டுட்டு டப்புன்னு விட்டுட்டா மொத்தமும் திரும்பிடும். அப்போ நம்ம வந்து நம்மளோட தப்பு இது ஒன்று தான். 1. 2, டவுன் தி கவுண்டர் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறது. எப்போ என் தோல் வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு மருந்தை வாங்குறது. அந்த மருந்தை வாங்கி போட ஆரம்பிச்சுட்டு 15 நாள் பலன்னு ஆயிடுவார்.
இவர் ஆனோடனே இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா செஞ்ச, இந்த ஒரு ஆயின்மெண்ட்டை இந்த மருந்து கடையில் வாங்கினேன், இந்த மருந்து கடையில் வாங்கினா நல்லாயிரும். இவர் சுற்றி ஒரு 150 பேர் போட்டுருவாங்க. போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் முழுக்க அத்தனை பேரும் கரிச்சட்டி மாதிரி ஆயிடுவான். ஏன்னா இவன் என்ன செய்வான், மெடிக்கல் ஷாப்பில் என்ன செய்வாங்க, மருந்து தருவாங்க, போடுவாங்க. வெயிலில் போகக்கூடாது. ஸ்கின் லைட்டனிங் பண்ணுறவங்க வெயிலில் போகக்கூடாது, கலர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வெயிலில் போகக்கூடாது. இவங்க வெயிலில் போவாங்க, மொத்தமும் பூரா கரிப்பான மாதிரி ஆயிரும். சரி, இதை திரும்ப கொண்டாட முடியுமா, நார்மல் ஸ்கின் இவன் இருந்த ஸ்கின்னுக்கு கொண்டாட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய பாடு. அதாவது ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொண்டாடுறது ரிவர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது, இப்போ நீங்கள் போட்டதெல்லாம் என்ன போட்டு எப்படி போச்சோ தெரியல, அதை விட்டுருங்க. கொஞ்சம் லாங் பீரியடுக்கு H1 ஆயின்மெண்ட்டை டெய்லி போடுங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் போட்டு பாருங்கள். கூட சேர்த்து க்ளோ ப்ளஸ் போடுங்க. குறையலை அப்படின்னா லேசர் வச்சு தான் எடுக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கிருத்திகா மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுடா கிருத்திகா. சார், சின்னதா நெஞ்சில ஒரு புண்ணு மாதிரி பரு மாதிரி வந்தது சார். சரி. பீரியட் டைம்ஸ் அப்ப மட்டும் பெருசாகும், பெயின் இருக்கும், அப்புறம் சரியாயிடும் சார். சரி. அப்புறமா பெர்மனண்டாவே அது பெருசாயிட்டு ரொம்ப பெயினா இருந்துச்சு சார். சரி. அவங்க ஸ்டீராய்டு ஃபில் பண்ணாங்க சார். ஸ்டீராய்டு இன்ஜெக்ட் பண்ணாங்க? இன்ஜெக்ட் பண்ணாங்க சார். பண்ணிட்டு அது 1 வீக்ல அமுங்கிடும் அப்படின்னாங்க. அப்புறமா அமுங்கிடுச்சு, திரும்ப பெருசாயிட்டு ரொம்ப பெயினாவே இருக்கு சார். இல்லம்மா, நீங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது, தழும்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, கீழாயிடுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார், கீழாயிடுன்னு சொன்னாங்க சார். சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. ஏற்கனவே நான் கீழாய்டு பற்றி சொல்லியிருக்கேன். கீழாய்டு தோல் அதிகமாக வளருது. சாதாரணமாக இப்போ ஒரு அடிபட்டால் தோல் அழகாக 15 நாளில் மூடிடும். என்ன வைத்தியம் பண்ணாலும் சரி, வைத்தியம் பண்ணாட்டினாலும் மூடிடும். பட் அந்த வைத்தியம் அந்த மூடுறதுக்காக தோல் வளரும்போது கொஞ்சம் வேகமாகவோ இல்லை இம்மெச்சூராகவோ வளர்ந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு மலை மாதிரி மடு மாதிரி வந்துடும். அப்போ அதை நம்ம அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறோம். 10 பேருக்கு 7 பேருக்கு நல்ல க்யூர் இருக்கும், 3 பேருக்கு க்யூர் இருக்காது. திரும்ப திரும்ப வருமா? வரலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற அணு திரும்ப திரும்ப இது பண்ணக்கூடியது. நான் சில நேரம் என்ன சொல்லுவேன், கீழாய்டு தானேப்பா, உடுப்பா, இப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சில நேரம் நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுக்குரிய சைடு எஃபெக்ட் ஒரு பாடு வர ஆரம்பிச்சிடும். அது பரு அதுவே திரும்ப ஒரு கீழாய்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். அதனால் அந்த மாதிரி இருந்தால் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா இந்த அம்மா 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்டீராய்டை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 5 ஊசி போட்டு முடித்ததுக்கப்புறம் க்ரையோசர்ஜரிங்கிறது ஒரு லிக்விட் நைட்ரஜன் ஒரு ஸ்ப்ரே -196 டிகிரி அந்த ஸ்ப்ரேயை வச்சு மேலே பம்ப் பண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா எந்த அணு இந்த மாதிரி இதை உண்டு பண்ணுதோ, மலையை உண்டு பண்ணுதோ, அந்த அணு செயலுக்கு வச்சிடலாம். இதனால் வரக்கூடிய தழும்பு, இதனால் வரக்கூடிய கருப்பு போகுமா அப்படின்னா போகாது போகாது போகாது. இதை பற்றி பயப்பட வேண்டியதில் வியாதி இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம்மா, என் பேர் பிரியா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. சொல்லுடாமா. ஹலோ, சொல்லுடாமா. எனக்கு கண்ணு கீழே ரொம்ப கருவளையமா இருக்கு சார், ரொம்ப டார்க்கா இருக்கு. வயசு என்னம்மா? சார் 30 சார். கலரா இருப்பியா? இல்ல சார், மாநிறமா இருப்பேன். சரி, மாநிறமா இருக்கும்போதே பயங்கர கருப்பா தெரியுதா? சரி. ஆமா சார், கீழே கருப்பா தெரியுது. சரிம்மா, நான் மருந்து சொல்கிறேம்மா. அதாவது இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளையம் இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்து வரக்கூடியது. இரத்த ஓட்டம் கூடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்கு தோல் வழியாக ரத்த ஓட்டத்தை கூட்ட முடியுமானா இல்லை. ஓரளவுக்கு அந்த கருப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணலாம். ஆயின்மெண்ட் பேர் ஃபியான்சி, FIANCY. இந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக டெய்லி நைட்டு போட்டுக்கிட்டே வரணும். க்ளோ ப்ளஸ் டேப்லெட்டில் 2 ஸ்ட்ரிப் இருக்கும், A and B. ஏல ஒரு மாத்திரை, பியில் ஒரு மாத்திரை காலையில், ஏல ஒரு மாத்திரை, பியில் ஒரு மாத்திரை ராத்திரி. அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. குறைஞ்சிருச்சு அப்படின்னா க்ளோ ப்ளஸ்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபியான்சியை மாத்திரம் வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு 1 நாள் அப்படியே டியூன் பண்ணி அப்படியே மெதுவாக குறைங்க. ஒரு 60 to 70% போயிடும். பட் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது டிவியை பார்க்குறதோ, ராத்திரி முழிச்சிருக்கிறதோ, சினிமா பார்க்குறதோ, கவலைப்படுறதோ அதெல்லாம் இல்லை. இதனோட காரணம் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது. அது ஒன்று ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், இல்லை நம்மளோட நேச்சர் ஆஃப் ஸ்கின்னாகவே இருக்கலாம். இதை பற்றி பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம்.
ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெற்றிலகோ பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஐ திங்க் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எங்களுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.